பக்கத்துல கரங்களை குலுக்கி சொல்லுங்க, உன் வாழ்வில் வசந்த காலம் ஆரம்பிக்கிறது, புதிய காலம் ஆரம்பிக்கிறது, ஆசீர்வாதமான காலம் ஆரம்பிக்கிறது. 2024 வரை எப்படியோ காலம் ஓடிடுச்சு. ஆனா இந்த வருஷம் உங்களுக்கு கர்த்தர் தீர்மானித்து வைத்திருக்கிறதும் உங்கள் வாழ்விலை துவக்கி கொடுக்கிறதும் ஒரு புது சீசன், ஒரு நியூ சீசன். ரெண்டாவது, உங்களுக்கு நெக்ஸ்ட் லெவல் அனாயிண்டிங்கை கொடுக்க தான் எந்த இடத்துக்கு கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஒரு புதிய எல்லையன், ஒரு புதிய அளவின் அபிஷேகம் கர்த்தர் உங்களை இந்த ஆண்டு முழுவதும் நிரப்பி இன்னும் விருத்தி ஆக்கி இந்த ஆண்டில் கர்த்தர் உங்களை வல்லமையாய் பயன்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. மூன்றாவதாக, ஆண்டவர் உங்களுக்கு திறந்த வாசல், நியூ டோர்ஸ் உங்களுக்கு முன்பதாக ஆண்டவர் திறந்து கொடுக்கிறார். 3 காரியங்கள்: நியூ சீசன், நியூ நெக்ஸ்ட் லெவல், நியூ டோர்ஸ். எத்தனை பேர் இங்கிலீஷ் எல்லாம் படிச்சிட்டீங்க? ஓகே, பக்கத்தில் இருக்க பார்த்து சொல்லுங்க, 3 பெற்றுக்கொள்ளுங்க. 3 உங்களுக்கு தான். உங்களுக்கு திறந்த வாசல். ஆண்டவர் உங்களுக்கு முன்பதாக என்ன வச்சிருக்காரு? திறந்த வாசலை வைத்திருக்கிறார். ரூத் புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் நம்ம வாசிக்க கேட்க போறோம். ரூத் ஒரு சிறந்த ஒரு தெய்வ பெண்மணி. ரூத் பெயருக்கே ஃப்ரெண்ட் ஆஃப் காட், ஃப்ரெண்ட், தேவனுக்கு ஒரு சிநேகிதி, ஆண்டவருடைய சிநேகிதிகளாய் வாழ்வீர்கள். ஆமென். வாசிக்க கேட்போமா? இப்படி நகோமி மோவாபிய ஸ்திரியான தன் மருமகள் ரூத்தோடும் கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வந்தாள். இப்ப கவனிங்க, எல்லாரும் சேர்ந்து என்னோட படிங்க. வார்கோதுமை அறுப்பின் துவக்கத்தில் அவர்கள் பெத்லஹேமுக்கு வந்தார்கள். எந்த காலத்துல பெத்லஹேமுக்கு வந்தாங்க? அது என்ன காலம்? அறுவடை காலம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என்ன காலத்துக்கு வந்துட்டோம்? அறுவடை காலத்துக்குள்ளே வந்துட்டோம். ஆமென். வார்கோதுமையின் அறுவடை. ரூத் புஸ்தகம் முழுவதுமே ஒரு அறுவடை புத்தகம். அடிக்கடி பார்த்தா தானியங்கள், அறுவடை, வயல்வெளி, இப்படித்தான் வார்த்தைகள் திரும்ப திரும்ப வந்து கொண்டே இருக்கும். அறுத்தார்கள், அரிக்கட்டுகள் என்று சொல்லிக்கொண்டே இருக்கும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ரூத்தின் 2வது அத்தியாயம் உங்களுக்கு ஆரம்பமாகி விட்டது. ஆமென். இந்த குடுகுடுகாரன் சொல்ற மாதிரி இல்லை, அவனுக்கு பிழைப்பு இல்லாம சொல்லிட்டு போறான், நல்ல காலம் நல்ல காலம், அவனும் வயிற்றுக்கே பிழைப்பு இல்லை. ஆனா நமக்கு அப்படி இல்லை. தேவன், பரலோகத்தில் இருக்கிற தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார், இதோ உனக்கு ஒரு புதிய சீசனை நான் ஆரம்பித்து தருகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ரூத்தும் நகோமியும் எங்கிருந்து புறப்பட்டு வந்தாங்களாம்? மோவாப்ல இருந்து புறப்பட்டு வந்தாங்களாம். ஆனா இப்ப எங்க பிரவேசிக்க தீர்மானித்தார்களாம்? பெத்லஹேமுக்குள்ள. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நல்ல தீர்மானங்க. தேவனுக்காக சில நேரங்களை நாம எடுக்கிற தீர்மானங்கள் அது பிற்கால வாழ்வுக்கே ஆசீர்வாதமாய் வருகிறது. ஒருத்தர் சொல்றாங்க, டுடேஸ் டிசிஷன்ஸ் ஆர் டுமாரோஸ் டெஸ்டினி. ஆமென். இன்றைக்கு எடுக்கிற தீர்மானங்கள் தான் நாளைய நம்முடைய நல்வாழ்வாய் அமைக்கப்படும். ஆமென். நம்ம தீர்மானங்களை எடுக்கும்போது அவசரப்பட்டு நாமளே மனதுக்கு வர மாதிரி எடுக்கக்கூடாது. தெய்வ சமூகத்துல காத்து தேவனிடத்திலிருந்து பெற்று தீர்மானங்களை எடுக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்மை சரியாய் வழி நடத்துவார். அது சரியான தீர்மானமாய் அமையும். எல்லாம் கைக்கூடி வர செய்வார். அதிலிருந்து ஒரு புதிய திருப்பு முனையை கர்த்தர் ஏற்படுத்தி விடுவார். ஆமென். ஹல்லேலூயா. இங்கே அவங்க 2 பேரும் மோவாபில் உட்கார்ந்து புலம்பிக்கிட்டு, அவங்க வேதனைப்பட்டுக்கிட்டு, புலம்பல் பாட்டு பாடிக்கிட்டு காலத்தை ஓட்டலை. இன்னைக்கு அநேக பெண்கள் புலம்பல் பாட்டு பாடிக்கிட்டே வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டே இருக்கிறாங்கன்னா, என்னங்க பண்றது, எனக்கு ஏங்க இப்படி அமைஞ்சிச்சு, என்ன மாத்திரம் ஏன் இப்படி ஆண்டவர் இப்படி கஷ்டப்பட வச்சுட்டாரு, எனக்கு மாத்திரம் ஏன் இப்படி, எனக்கு 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 ஏன் எனக்கு ஏன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அந்த பாட்டுக்கெல்லாம் ஃபுல் ஸ்டாப் வந்துடுச்சு. ஆமென். ஹல்லேலூயா. இனி என் வாயை திறந்தா ஹல்லேலூயா, என் ஆண்டவர் எனக்கு எத்தனை நல்லவருங்க,
எத்தனை அற்புதங்களை செஞ்சிருக்காருங்க. விவரிக்க முடியாத அற்புதங்கள், கிரகிக்க முடியாத காரியங்களை என் வாழ்க்கையில என் தேவன் செய்திருக்கிறார் என்று செய்து கொண்டிருக்கிறார் என்று இந்த வருஷம் முழுதும் பாட்டு, அந்த வார்த்தைகள், அந்த துதியின் வார்த்தைகள் உங்கள் நாவிலிருந்து புறப்பட போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பெற்றுக்கொள்ளுங்க கரங்களை தட்டி. எஸ், இனி புது பாடல், துதி பாடல், கம்பீர பாடல், வெற்றி பாடல் கர்த்தர் என் மூலமாய் துணிக்க செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. இங்கே ரூத்தும் நகோமியும் மோவாபில் உட்காராம அங்கிருந்து எழுந்து புறப்பட்டு பிரயாணப்பட்டு பெத்லஹேமுக்கு வந்து சேர்ந்தார்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. அதான் ஆண்டவர் நமக்கு சொல்றாரு. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துல 52ஆம் அதிகாரத்துல 1-2 வசனம் என்ன சொல்லுகிறது? எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், உன் அலங்கார வஸ்திரத்தை உடுத்திக்கொள், எருசலேமே நீ வீற்றிரு என்று சொல்லப்படுகிறது. அது மாத்திரம் இல்ல, 2ஆம் வசனத்துல ரொம்ப அழகா சொல்லுகிறது, தூசியை பக்கத்தில் பார்த்து இந்த மாதிரி தூசி, புலம்பல் பாடுறது, தோல்வியை நினைக்கிறது, மற்றவங்க நமக்கு பண்ண தீமைகளை நினைச்சிட்டு அந்த கசப்புலையே வாழ்ந்துட்டு இருக்கிறது. பக்கத்தில் பசங்க அதெல்லாம் தூக்கி எறி, ஐ டோன்ட் கேர், அதெல்லாம் தூக்கி போடு. கர்த்தர் எனக்கு ஒரு புதிய அத்தியாயத்தை ஆரம்பித்து விட்டார். ஹல்லேலூயா. பழையவைகள் ஒளிந்தன, எல்லாம் உதறி தள்ளுவோம். ஆமென். உதற வேண்டியதை நாம உதறலன்னா அப்புறம் எப்படிங்க எழும்ப முடியும்? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தூசிய உதறி தள்ளு, எழும்பு கர்த்தருக்காக. ஆமென், ஹல்லேலூயா. சாத்தான் என்ன பண்ணுவான்? சின்ன பிரச்சனைய பெருசா பண்ணி காமிச்சு உங்க வாழ்க்கைய மடங்கடிக்கவும் முடக்கி போடவும் அவன் திட்டம் போடுவான். பொல்லாத சாத்தான் தந்திரமானவன். பார்த்து சொல்லுங்க, பொல்லாத சாத்தானே, உன்னுடைய எல்லா தந்திரங்கள் என் தேவனுக்கு தெரியாதவைகள் அல்ல, அவையெல்லாம் நான் உதறி தள்ளுகிறேன். தேவன் எனக்காக வைத்திருக்கிற மகிமையான திட்டங்களை இந்த ஆண்டு அணைத்துக் கொள்ள எழுப்புவேன். சொல்லுங்க, எழுப்புவேன். ஆமென். எழும்பி புறப்பட்டு பெத்லஹேமுக்கு வந்தார்கள். பக்கத்துல பாசுங்க, நானுங்க பக்கத்துல பாசு எழும்பி ஊரை விட்டே புறப்பட்டு இந்த பெத்தேல் சிட்டி கேத்தீட்ரலுக்கு வந்து சேர்ந்துட்டேங்க. நானும் ரூத்து வாரிசுங்க அப்படின்னு சொல்றேங்க. நல்ல கரங்களை தட்டி. நானும் கூட தான் பெத்தேலுக்கு, அவங்க பெத்லஹேமுக்கு போனாங்க, நான் பெத்தேலுக்கு வந்து சேர்ந்தேன். என்னை குறித்த தெய்வ திட்டம் நிறைவேற்ற தேவன் இப்பொழுது எனக்கு ஒரு புதிய சீசன் ஆரம்பிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவங்க 2 பேரும் வந்து நுழைந்தது சரியான நேரம். அவங்க அங்க கஷ்டப்பட ஆண்டவர் விடவே இல்லை. அவங்களுக்கு ஒரு சீசன் அமைத்து வைத்திருந்தார். அதுதான் வார்கோதுமை அறுப்பின் நாட்கள். அதுல தான் அவங்க கதையா ஆரம்பமாது. அதுல தான் ரூத்து போய் நான் வயல்வெளியில ஏதாவது போய் எடுத்துட்டு வரேன், நான் பிழைப்புக்கு ஏதாவது பார்க்குறேன். பாருங்க, நம்ம ஆண்டவர் நமக்காக எல்லா பிளாட்ஃபார்மையும் வாழ்வுக்குரிய எல்லா திட்டங்களையும் அழகாய் ஆயத்தம் பண்ணி தான் நம்மை நடத்துகிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இந்த காலத்தை பார்க்க எத்தனையோ பரிசுத்தவான்கள் ஏங்கினார்கள், ஆனா அவங்களுக்கெல்லாம் கிட்டலங்க. ஆனா உங்களுக்கும் எனக்கும் இந்த பாக்கியம் வந்தது, இந்த பாக்கியம் கிடைத்திருக்கிறது. என்ன? இந்த சீசனுக்குள்ள கர்த்தர் நம்மை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். ஹல்லேலூயா. லூக்கா 10ஆம் அதிகாரத்துல 24ல இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அநேக தீர்க்கதரிசிகளும் ராஜாக்களும் நீங்கள் காண்கிறவைகளை காணவும் நீங்கள் கேட்கிறவைகளை கேட்கவும் விரும்பியும் காணாமலும் கேளாமலும் போனார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆனால் நீங்கள் காண்கிறவைகளை காணும் கண்கள் பாக்கியம் உள்ளது. ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இந்த தேசத்துல அநேகர் கண்ணீர் விட்டு ஊழியம் செஞ்சிருக்காங்க, தியாகம் பண்ணியிருக்காங்க. நிறைய மிஷனரிஸ் வந்து இங்க ஊழியம் செஞ்சிருக்காங்க. பசியில பட்டினியில எங்களுடைய மாமனார் மாமியார் பாஸ்டர் ஜோப் ஞான பிரகாசம், அம்மா ரூத் அம்மா, என்னுடைய தகப்பனார், என்னுடைய தாயார் பாஸ்டர் நிக்கல்சன், அவங்க காலத்துலலாம் கஷ்டம், பசி,
பட்டினி, வேதனை, இப்படிப்பட்ட நிலையில தான் ஊழியங்களை கட்டி எழுப்புனாங்க. அவங்க போட்ட அந்த கண்ணீர் விதைகள் தான் இன்றைக்கு கர்த்தர் அறுவடை நாட்களுக்குள்ளே நம்மை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். நல்ல கரங்களை தட்டுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், வயல்வெளிக்கு வந்துட்டீங்க. ரூத்தை போல நீ பெத்லஹேமுக்கு வந்துட்ட, உன் புது சீசனுக்கு வந்துட்ட. இப்ப கண்களை ஏறெடுத்து பார்க்கணும். ஆமென். யோவான் 4ஆம் அதிகாரம் 35-36 வாசிக்க கேட்போம். அறுப்பு காலம் வருகிறதற்கு இன்னும் 4 மாதம் செல்லும் என்று நீங்கள் சொல்லுகிறதில்லையா? இதோ வயல் நிலங்கள் இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறதென்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். விதைக்கிறவனும் அறுக்கிறவனுமாகிய இருவரும் ஒருமித்து சந்தோஷப்படத்தக்கதாக அறுக்கிறவன் கூலியை வாங்கி நித்திய ஜீவனுக்காக பலனை சேர்த்து கொள்ளுகிறான். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அறுப்பு காலம் வரும், ஒரு எழுப்புதல் வரும், ஒரு பெரிய அறுவடை காலம் வரும்னு சொல்றாங்க. அது எப்போ வருமோ தெரியலங்க. அப்படின்னு யார பேசிக்கிட்டு இருக்கிறோமா? இப்ப ஆண்டவர் சொல்றாரு, அறுப்பு காலம் அப்புறம் வரும் என்று பேச்சை நிறுத்துங்கன்னு சொல்றாரு. ஆமென். இன்னும் 4 மாதம் ஆகும் என்று சொல்லுவதை நிறுத்திடுங்க. ஆண்டவர் சொல்றாரு, அதை நிறுத்திட்டு இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க? இதோ வயல் நிலங்கள் இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறது. உங்கள் கண்களை மாத்திரம் ஏறெடுத்து பாருங்கள். ஆமென், ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க கண்களை ஏறெடுத்து பார்க்கணும். பக்கத்துல தட்டி சொல்லுங்க, உங்க கண்ணை பூமியில பார்க்காதீங்க, மாம்சத்துல பார்க்காதீங்க, ஆவியின் கண்கள், விசுவாச கண்கள். ஆண்டவர் சொல்றாரு, நான் பார்க்கிற மாதிரி நீ பார்க்கற மகளே. Do you see what I see? நான் பார்க்கிற மாதிரி நீ பார்க்கிறியா என்று கேட்கிறார். நாம சொல்றோம், நம்ம வெறும் பிரச்சனைகளை தான் பார்த்துட்டு இருக்கிறோம், நம்ம வெறும் நெகட்டிவா தான் பார்த்துட்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, என் பார்வை வித்தியாசமான பார்வை. என் பார்வையோ எல்லாம் விளைந்து அறுவடைக்கு ஆயத்தமாய் இருக்கிற பார்வை தான் என்னுடைய பார்வை என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம நினைக்கிறோம், இந்த ஆள் எப்படி ரட்சிக்கப்படுவாங்க, இந்த ஜனம் எப்படி ரட்சிக்கப்படுவாங்க, இவங்க எப்படி மாறுவாங்க என்று நம்ம மாம்சத்துல பேசிக்கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, இந்த மாம்ச கண்களால பார்க்கிறத நிறுத்திடு, விசுவாச கண்களாலே பார்க்க ஆரம்பித்திடு. என் தேவனால் கூடாதது, என் தேவனால் முடியாதது, எவரையும் ரட்சிக்க, எவரையும் விடுவிக்க என் தேவனால் கூடும் என்று விசுவாசிக்கிறவர்கள் நல்ல கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. இந்த ஆண்டு நாம் ஆச்சரியப்படுற விதமா ஆண்டவர் அநேகரை ரட்சித்து உங்கள் சபைகளிலே கொண்டு வந்து சேர்க்க போகிறார். நீங்க தான் அறுவடையாளர்கள். ஆமென், ஹல்லேலூயா. அது இப்பொழுதே ஆயத்தமாய் இருக்கிறது. நம்ம என்ன செய்யறோமா? 38ஆம் வசனம், அதே யோவான் 4:38 ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் பிரயாசப்பட்டு பயிரிடாததை அறுக்க நான் உங்களை அனுப்பினேன். மற்றவர்கள் பிரயாசப்பட்டார்கள், அவர்களுடைய பிரயாசத்தின் பலனை நீங்கள் பெற்றீர்கள். பக்கத்துல பசங்க, ஏதோ நான் போய் ஏதோ காரியத்தை சாதிச்சுட்டேன் நினைக்காதீங்க. அதுக்கு முன்ன அநேகர் அதற்காக பிரயாசப்பட்டு கண்ணீர் வடித்து அவங்களுக்காக தியாகம் பண்ணி அதற்காக எல்லாம் உழைத்து வச்சிருக்காங்களே. அதுக்கு பிறகு நம்ம போனா ஈஸியா ஆண்டவரை ஏற்றுக்கொள்றாங்கன்னா ஏதோ நம்ம கிட்ட பெரிய விஷயம் இருக்கு இல்ல. இது அநேகருடைய பிரயாசத்தின் பலனை அறுக்கிற ஒரு பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு இந்த ஆண்டு இந்த நாட்களிலே தருகிறார். நல்ல ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, என்னை கொண்டு என் தேவன் செய்ய போற காரியம் பயங்கரமாய் இருக்கும், பெரியதாய் இருக்கும். ஆமென். யாங்கிச்சோ ரட்சிக்கப்பட்டாரு. பெரிய உலகத்தையே கவர்ந்து அசைத்த ஒரு மாபெரும் தேவ மனிதர். ஆனா அவர் ரட்சிக்கப்பட்டது எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் வாலிப வயதுல டிபி வியாதியில கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார். பிழைக்கவே மாட்டார் என்று டாக்டர்கள் எல்லாம் கைவிட்டு விட்ட நிலையில ஹாஸ்பிட்டல் படுத்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு ஏழை பெண்மணி போய் இயேசுவை பற்றி அவர்களுக்கு சொன்னார்களாம்.
அவருக்கு அது கேட்க பிரியமே இல்லை. அவர் முகம் கொடுத்து கேட்கவே விரும்பலை. ஆனால் அந்த பெண் விட்டப்பாடு இல்லை, தினந்தோறும் போவாளாம். ஒரு நாள் அவளை பார்த்து, நீ வராதே, உன் முகத்தை பார்க்க எனக்கு இஷ்டம் இல்லை, நீ அதை பற்றி பேசாதே என்று சத்தம் போட்டாராம். அதெல்லாம் பாருங்க, ஊழியத்தில் அப்படியெல்லாம் வரும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அப்படியெல்லாம் வந்தா கூட இந்த கிறிஸ்துவின் அன்புன்னு ஒன்று இருக்கு பாருங்க, அது நம்மை நெருக்கி ஏவுகிறது. அதனால இந்த பெண் விடாம போய் திரும்ப திரும்ப அதே சொல்லி இயேசுவின் அன்பை எடுத்து சொன்னப்போ ஒரு நேரம் வந்தது, பயிர் முதிர்ந்தது, ஆண்டவர் அறுக்க சித்தம் கண்டார், அவர் இயேசுக்கு தன்னை அர்ப்பணித்தார். ஆமென். அந்த மனிதரை கொண்டு ஆண்டவர் சவுத் கொரியால 10 லட்சம் விசுவாசிகள் அவர் சபையிலே கர்த்தரை ஆராதிக்க கர்த்தர் அந்த தேவ மனிதனை அப்படி பயன்படுத்தினார் என்றால் அதற்கு யார் காரணம்? ஒரு ஏழை பெண்மணி. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஒரு சாதாரணமான பெண்மணியை கொண்டு என் தேவன் அசாதாரணமான காரியங்களை அன்றும் செய்கிறார், இன்றும் செய்ய போகிறார். நல்லா சொல்லுங்க, என்னை கொண்டு கர்த்தர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே அவர்களை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று என்று சொல்லப்படுகிறது. வாயில ஒளறி ஒளறி இயேசுவை பற்றி சொன்னாலும் அதன் மூலமாகவும் ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்பட்டு ஆண்டவர் ராஜ்யத்துக்களை கொண்டு வந்து சேர்த்து விடுவாராம். ஆனா யார் அந்த காரியத்தை செய்யறது? அவர் செய்கிறார். நம்ம போய் நின்னா போதும், பேச வேண்டிய வார்த்தைகளை கூட கொடுப்பார். சந்திக்கிற நபருக்கு என்ன பேசணும் என்பதை அவர்கிட்ட சார்ந்து போனா அவர் எல்லாவற்றையும் செய்து விடுவார். மத்தேயு 9 37-38 ஆண்டு சொல்றார், அறுப்பு மிகுதி, வேலை ஆட்களோ. ஆகவே அறுப்புக்கு எஜமான் வேலை ஆட்களை தரும்படி வேண்டிக் கொள்ளுங்கள். ஆண்டு சொல்றாரு, அறுப்புக்காக ஜெபிக்காதீங்க. அறுப்பு வயல் நிலங்கள், அந்த பயிர் நிலங்கள் ஏற்கனவே விளைந்திருக்கிறது இந்தியா முழுவதும். ஆனா வேலை ஆட்கள் தான் இல்லை. அவர்களை கர்த்தர் எழுப்பி விடும்படியாக வேண்டிக் கொள்ளுங்கள், செபிங்கள். இதுதான் அவருடைய பாரம், இதுதான் அவருடைய ஏக்கம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவர் பாரம் எனக்குள்ளே இறங்கட்டும், உங்களுக்குள்ளே இறங்கட்டும். அந்த பாரத்தை நிமித்தம் தான் சமாரியா பட்டணத்துக்குள்ளே இறங்கினார். அந்த ஒரு சமாரியா பெண்ணோட ஆண்டவர் நேரத்தை செலவிட்டு அந்த பெண்ணுக்கு தம்மை வெளிப்படுத்தின நிமித்தம் அந்த முழு பட்டணமே இயேசுவண்டை கொண்டு வந்து சேர்க்க அந்த ஒரு பெண் போதுமானவளாய் இருந்தார். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க மாத்திரம் கர்த்தருக்காக எழும்பிட்டா உங்க பின்னாடி ஆண்டவர் ஆயிரங்களை கொண்டு வந்து, கிராமங்களை கொண்டு வந்து, பட்டணங்களை கொண்டு வந்து தேவர் ராஜ்யத்திலே சேர்க்க வல்லவராய் இருக்கிறார். அறுவடை காலம் மகிழ்ச்சியின் காலம். ஏசாயா 9:3 சொல்லுகிறது, அறுப்பில் மகிழ்கிறது போல அவர் பூமியிலே வந்த நாட்களிலே மக்கள் மகிழ ஆரம்பிப்பார்கள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மகிழ்ச்சியின் காலத்துக்குள்ள வந்துட்டோம், பெருக்கத்தின் காலத்துக்குள்ள வந்துட்டோம், விரிவாக்கத்தின் காலத்துக்குள்ள வந்துட்டோம். கர்த்தருக்காக ஒரு பெண்மணி எழும்பினால் கனம் அவர்களுக்கு பின்னாலேயே தொடரும். ஆமென். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் என் பிதா அவனை கனம் பண்ணுவார். பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு கனம் வேணும்னா நீங்க தேடி அலையாதீங்க. ஆண்டவருக்காக ஏதாகிலும் செய்ய ஆரம்பித்து விட்டா உங்க பின்னாடி கனம் உங்களை ஃபாலோ பண்ணும். கரங்களை தட்டி, பரலோக கனமே நித்தியமானது, அதை யாராலும் பறிக்க முடியாது. ஆமென். நான் விசுவாசிக்கிற அந்த கடைசி நாட்கள் திருச்சபைகள் ஏராளமாய் பெருகுகிற நாட்கள். எனக்கு வேதத்துல பிடிச்ச வசனங்களில ஏசாயா 2:2, மீகா 4:2, கடைசி நாட்களிலே ஆலயமாகிய பர்வதம் கொடுமுடியிலே ஸ்தாபிக்கப்பட்டு எல்லா பர்வதங்களுக்கும் மேலாய் உயர்ந்திருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை உயர்த்தி கேளுங்க. எங்க சபைகள் எந்தெந்த சர்ச்ல இருந்து வந்திருக்கீங்களோ கேளுங்க, ஆண்டவரே நாங்கள் இருக்கிற எங்க சபை, எங்க பட்டணத்துல ஆண்டவரே நீர் உயர்த்த போகிறீரப்பா. திரளான மக்கள் எங்கள் சபைக்கு வந்து சேர போகிறார்கள். எங்களை கொண்டு செய்ய போகிறீர், எங்களை அறுவடையாளர்களாக பயன்படுத்த போகிறீர். எங்கள் மூலமாய் நீ செய்ய போற காரியம் பெரியதாய் இருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, உம்முடைய வல்லமையை கட்டவிழ்த்து விடுவீர்
செய்வீராக. ரூத்தின் நாட்களிலே நடந்தது போல ஆண்டவரே, ரூத் ஒரு கனம் பெற்ற பெண்மணியாய் மாற்றப்பட்டது போல உமக்காய் எழும்புகிற ஒவ்வொரு பெண்மணியும் ஆண்டவரே கனத்துக்குரியவர்களாய் இந்த ஜாதி இந்த சந்ததியிலே நீர் நிறுத்த போவதற்காக நன்றி. நான் சொல்லிக்கிட்டே போலாம். ஆமென். ஆனா அடுத்து என்ன சொல்ல போறேன்னா, நெக்ஸ்ட் லெவல் அனாயிண்டிங்ல ஆண்டவர் நடத்த போறார். அறுவடையாளர்களுக்கு அபிஷேகம் ரொம்ப அவசியம். அபிஷேகம் இல்லாமல், பரிசுத்த ஆவியானவரின் துணை இல்லாமல் நாம் செய்கிற இந்த அறுவடையை நல்ல சிறப்பாய் செய்ய முடியாது. அந்த காலத்துல மாட்டு வண்டியை வச்சுக்கிட்டு அறுவடை பண்ணுவாங்க. அது ரொம்ப கஷ்டம் இல்லம்மா. ஒரு நாளைக்கு எத்தனை முட்டையை தான் சேகரிக்க முடியும். ஆனா இன்னைக்கு இருக்கிறது வித்தியாசம். இன்னைக்கு இருக்கிறது டிராக்டர்ஸும், அதை விட இன்னும் பெரிய பெரிய மெகா அந்த புல்டோசர்ஸ் மாதிரி பெரிய பெரிய மெஷின்ஸை வச்சு ஒரே நாள்ல சக் 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 சக்குன்னு ஆயிரக்கணக்கான அந்த மைல்களுக்கு ஏற்ப அந்த அறுவடையை தீர்த்து தள்ளி விடுறாங்க. ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அந்த வேக அபிஷேகத்தை தான் கர்த்தர் இந்த கடைசி நாட்களிலே நமக்கு தர போகிறார். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஒரு தண்டாயுதமாய், ஒரு அஸ்திராயுதமாய், ஒரு புல்டோசராய் கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் கூர்மை ஆக்கப்பட்ட அந்த நல்ல அந்த புல்டோசர்ஸ் போல கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் பயன்படுத்த ஆயத்தமா இருக்கிறார். ஆயத்தமா இருக்கிறீங்களா? இந்த நெக்ஸ்ட் லெவல் அனாயிண்டிங் சொல்லும் போது இந்த ஆண்டு உங்க ஜெப வாழ்க்கை பெருக போகிறது. கான்ஃபரன்ஸ்ல வந்து ஜெபிச்சுட்டு முடிஞ்சிச்சுன்னு போறதல்ல, அனுதினம் உங்களுடைய ஜெப வாழ்க்கை. உங்க பட்டணத்துக்காக ஜெபிக்க போறீங்க. நீங்க நிச்சயமா உங்க சபைக்காக ஜெபிப்பீங்க, உங்க பட்டணத்துக்காக ஜெபிங்க. இங்க எப்படி ஜெபத்தை நடத்தணுமோ தேசத்திற்காக ஜெபிங்க. ரட்சிக்கப்படாத நபர்களுடைய பெயர்களை டைரியில எழுதி வச்சு ஜெபிங்க. நான் சொல்றேன், இந்த வருடம் முடிவுக்குள்ள நீங்கள் ஜெபித்த அத்தனையும் நீங்கள் பிரதிபலன்களை கண்டு பூரிக்க, மகிழ, சோத்திர கூட்டங்களை வைத்து கர்த்தருக்கு நன்றி செலுத்த கர்த்தர் அநேக தருணங்களை ஏற்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. உங்க பேர்ல ஒரு பிரத்யேக அபிஷேகம் கர்த்தர் இந்த ஆண்டு வச்சிருக்கார். உங்க வேத வாசிப்பு, உங்க ஜெப வாழ்க்கை இந்த ஆண்டு அப்படி கையை நீட்டி சொல்லுங்க, பெருக போக. நான் தான் பெருக்க வைக்க போறேன். ஆண்டவர் வந்து பெருக செய்ய வைக்க மாட்டாரு, நம்ம தான் பெருக செய்யணும். 5 அதிகாரம் வாசித்தா 10 அதிகாரம் மாத்து. ஒரே அதிகாரம் கூட வாசிக்கலன்னா தயவு செய்து 3 அதிகாரமாவது வாசி. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ ஒரு நாளைக்கு எத்தனை அதிகாரம் வாசிக்கிறீங்க? எத்தனை அதிகாரம் வேத வசனம் வாசிக்கிறீங்க? அதை டபுள் ஆக்குங்கன்னு சொல்லுங்க. அதை டபுள் ஆக்குங்க. அது கர்த்தர் கிருபை செய்வார். ஹல்லேலூயா. உள்ள சரக்கு இருந்தா தான் வெளியில, உள்ள பவர் இருந்தா தான் வெளியில கிரியை நடப்பிக்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாருமே இந்த ஆண்டு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துல நிரம்பி ஊழியத்தை செய்யணும். இயேசு எப்படி செய்தார் என்பதை இந்த யோவான் 4 அதிகாரத்துல நமக்கு நல்ல மாடல். அதுல இயேசு எப்படி செஞ்சாரு, அந்த அம்மாட்ட பேசும்போது அந்த அம்மாவுடைய வாழ்க்கை எல்லாம் எடுத்து அழகா பிட்டு சொல்லிட்டாரு. ஆமென். இது எடுத்ததும் உங்களுக்கு வராது. ஆனா அவங்க பிரச்சனையை எடுத்து சொன்னாலும் நீங்க ஜெபிக்க ஆரம்பித்தா உங்க ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அவளுக்கு அற்புதங்களை செய்வார். தேவனுடைய வல்லமையும் அவருடைய அபிஷேகத்தின் அந்த கிரியைகளையும் அந்த ஜனங்கள் கண்டு இயேசுவண்டை வந்து சேர்வார்கள். உங்க தலை மேல கையை வச்சு சொல்லுங்க, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். பக்கத்துல இப்ப கையை எடுத்துருங்க. எதுக்கு அபிஷேகம்? அதை செய்யாம அபிஷேகம் வேணும் வேணும் துள்ள குதிக்க மாத்திரமா இல்ல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கஷ்டப்படுகிறவர்களுக்கு, இயேசுவை அறியாதவர்களுக்கு நாம் சுவிசேஷத்தை எடுத்து செல்ல கர்த்தர் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். நீங்கள் போய் அந்த காரியத்தை செய்யும் பொழுது கட்டுண்ட அனைவரையும் ஆண்டவர் விடுவிப்பார். நொறுங்கினவர்களுக்கு ஆண்டவர் காயம் கட்டுவார். சிறைப்பட்டவர்களை விடுவிப்பார். உங்கள் மூலமாய் கர்த்தர் அற்புதங்களை செய்வார். உங்கள் மூலமாய் கர்த்தர் செய்வதை சரித்திரமாய் எழுதுகிற அளவுக்கு கர்த்தர் இங்கே அமர்ந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கொண்டு பயங்கரமான பெரிதான
அற்புத காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்களும் விசுவாசித்தா எஸ் நான் ரெடின்னு நல்ல கரங்களை தட்டி, ஆண்டவரே அந்த அபிஷேகத்தை எங்களுக்கு தாரும், சாம்பலுக்கு பதிலாய் சிங்காரம். ஆமென். வெட்கத்துல முடங்கி கிடக்கிற மக்களுக்கு இரட்டிப்பான கனத்தை கொண்டு வர, அதான் என் ஆண்டவர் செய்கிறது. வெட்கத்துல முடங்கி கிடந்த அந்த சமாரிய பெண்ணை இன்றைக்கு ஒரு கனத்துக்குரிய பாத்திரமாய் ஜாதி ஜனங்கள் ஜெனரேஷன்ஸ் அவளை போற்றத்தக்கதாக ஆண்டவர் மாற்றினார் அல்லவா? அவ்வண்ணமே இன்றைக்கும் செய்கிறார். ஆமென். பக்கத்துல பசங்க, இந்த வருஷம் அவர் என் பேர்ல வச்சிருக்கிற அபிஷேகமே அது வித்தியாசமானது, அது மிக விசேஷமானது. அதை நான் அனுபவிக்க போகிறேன். நான் வாயை திறந்தாதான் நான் பார்க்க போகிறேன். நான் கையை வச்சு யார் மேலாம் ஜெபித்த அற்புதங்களை காண போகிறேன். என்னை கொண்டு கர்த்தர் செய்ய போற காரியங்கள் எனக்கே பிரமிப்பை கொண்டு வரும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. அடுத்ததாக நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா, அடுத்த மகிமை எல்லைக்குள்ள போக போறீங்க. ஆமென். உங்க ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நடத்த போறாரு. ஆண்டவர் எல்லாமே அடுத்த ஸ்டெப் டவுன்வர்ட் போறது இல்ல, அப்வர்ட். எல்லாம் சொல்லுங்க, மேலே 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 உயர்த்தி கொண்டே இருப்பார். ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிரப்பிக்கொண்டே இருக்கிறார். எத்தனை பேர் அடுத்த அந்த எல்லையின் அபிஷேகத்துக்குள்ள போக ஆயத்தமா இருக்கிறீங்க? ஆமே, நேரம் போயிட்டதுனால நான் இந்த புதிய வாசல் அந்த பாயிண்ட்டுகளை போலனாலும் மற்ற செய்திகள் மூலமா உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். நீங்கள் பெற்றுக்கொண்டே இருக்க போறீங்க. இந்த மகிமைன்னு சொல்லும் போது வார்த்தையினால விவரிக்க முடியாத ஒரு தேவ பிரசன்னம் உங்களை முற்றிலும் மூடிக்கொள்ள போகிறது. நீங்க நடந்தாலும், நீங்க எங்க போனாலும் மக்கள் அதை அனுபவிப்பார்கள். அந்த தேவ மகிமையினால கர்த்தர் இந்த ஆண்டு உங்களை நிரப்ப போகிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க, பெற்றுக்கொள்ள போகிறீங்க? உங்க வீட்டார் அதை பார்க்க போகிறார்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த ஆண்டு உங்களை மறுரூப மலைக்கு கொண்டு வந்த மாதிரி இங்க கொண்டு வந்திருக்கிறாரு. எதற்காக மறுரூப மலைக்கு கொண்டு வந்தாரு? அங்கேயே பேதுரு போல தங்கிடலான்னு ஆசைப்படுறதுக்கா? பேதுரு சொல்றான், எனக்கு உங்களுக்கு ஒரு கூடாரம், மோசேக்கு ஒரு கூடாரம், எலியாக்கு ஒரு கூடாரம், இப்படியே இருந்துட்டா நல்லா இருக்கும்மா. ஆண்டவர் சொல்ற, இல்ல இல்ல இல்ல, இந்த மகிமை உங்களுக்கு காண்பித்தது நோக்கம். பள்ளத்தாக்கு ஒன்று உண்டு. அந்த பள்ளத்தாக்குக்குள்ளே இறங்கினால் தேவைப்பட்ட மக்கள், காயப்பட்ட மக்கள், வியாதியில இருக்கிற மக்கள், பிசாசின் பிடியில கட்டுண்டவர்கள் அங்கே கிடக்கிறார்களே, அவர்களை விடுவிக்க அல்லவோ உங்க பேர்ல நான் அந்த மகிமையை வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்றாரு. இந்த மாநாட்டை முடித்து நீங்கள் வீட்டுக்கு போகும் பொழுது நீங்க ஒவ்வொருவரும் அந்த அற்புதங்களை பார்க்க போகிறீர்கள். உங்கள் குடும்பங்களிலே, உங்க வீட்டிலே, உங்க சொந்தக்கார ஜனங்கள் மத்தியிலே, உங்க ஊர்ல கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய போற அந்த விடுதலை, அந்த சுகம், அந்த அற்புதம் அநேகருக்கு பிரமிப்பை கொண்டு வரும். பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரே, என்னை ரட்சித்தீர், என்னை அபிஷேகித்தீர், என் பேரில் அந்த மகிமையை நீர் வைத்திருக்கிறீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லிட்டே போலாம். இந்த மறுரூபம், அந்த அபிஷேகம் இந்த ஆண்டு ஒவ்வொருத்தரையும் பக்கத்துல இப்ப கொஞ்ச நேரம் நான் பேச முடிக்கிறதுக்குள்ள நீங்க இப்ப அந்நிய பாஷையில பேச ஆரம்பிச்சிருங்க. கர்த்தர் உங்களுக்குள்ள அதை அதிகமாய் விளங்க பண்ண போகிறார். அடுத்த லெவல் மினிஸ்ட்ரிக்குள்ள கர்த்தர் உங்களை நடத்த போகிறார். உங்க ஊழியத்தின் எல்லை அடுத்த எல்லைக்குள்ள கர்த்தர் கொண்டு செல்ல போகிறார். அதுதான் தேவையுள்ள மக்கள். யோவேல்ல அந்த 3:15 சொல்லப்பட்டிருக்க நியாய தீர்ப்பின் பள்ளத்தாக்கிலே ஜனங்கள் திரளாய் காத்து கொண்டிருக்கிறார்கள். என்ன தீர்மானம் எடுக்கணும் தெரியாம அவங்க காத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நான் உங்களை பயன்படுத்த போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் விசுவாசிக்கிறேன், இந்த ஆண்டு உங்களை ஒவ்வொருவரும் ஆண்டவர் மலைகளை பெயர்க்கத்தக்க அந்த அளவிலே கர்த்தருடைய மகிமையும் அபிஷேகமும் உங்க பேர்ல வச்சு கர்த்தர் ஒவ்வொருவரையும் பயன்படுத்த போகிறார். சாதாரணமான உங்களை கொண்டுதான் ஆண்டவர் பெரிய பெரிய மனிதர்களை ஆண்டவர் ராஜ்யத்துக்களை கொண்டு வந்து சேர்க்க ஆண்டவர் குறித்து வைத்திருக்கிறார். ஒரு பெரிய புல்டோசரை ஸ்டார்ட் பண்ணோம்னா இவ்வளோ பெரிய சாவி வேணும் இல்லைங்க?
அப்படியா? அது பெரிய வண்டி இல்ல. பெரிய வண்டிக்கு பெரிய சாவி தானே வேணும். எவ்வளவு பெரிய சாவி வேணும்? அதான் ஆண்டவர் சொல்றார், கடுகளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தா. எல்லாம் சொல்லுங்க, கடுகளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தா மலைகளையும் பெயர்க்கத்தக்க விதத்துல கர்த்தர் ஒவ்வொருவரையும் இந்த ஆண்டு பயன்படுத்த போகிறார். கடுகளவு விசுவாசத்தோட நல்ல கரங்களை தட்டி, ஆண்டவரை என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை பயன்படுத்தும், என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று அர்ப்பணிப்போம். அப்படியே எழும்பி நிற்போம். இந்த ஆண்டு ஆண்டவர் சொல்றார், வெளிப்படுத்தின சுவிசேஷத்துல 3:8 சொன்ன மாதிரி, இதோ திறந்த வாசலை உங்களுக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். கேரண்டி கொடுத்திருக்கார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அதை ஒருவனும். ஆமா, நீங்க உங்களுக்கு நான் வைத்திருக்கிற வாசலை யாராலும் பூட்ட முடியாது. உங்களுக்கு முன் குறித்த திட்டங்களை யாராலும் அபகரிக்க முடியாது. உங்களுக்காக வைத்திருக்கிற அந்த ஊழிய காரியங்களை யாராலும் ஆண்டவர் தடை செய்ய விடமாட்டார். எத்தனை பேர் அதற்கு ஆயத்தமா இருக்கிறீங்க? ஆண்டவர் சொல்றாரு, கோரேசுக்கு நான் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை உங்களுக்கும் தருகிறேன். கோரேசுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் 45ஆம் அதிகாரத்துல, இதோ உனக்கு முன்பதாக வாசல்கள் ஒரு நாள் பூட்டப்படாமல் வைக்கப்பட்டிருக்கும். அந்த வாசல் உங்களுக்கு முன்பதாக என்னாலும் திறந்திருக்கும். உங்கள் வலது கையை பிடித்து கொண்டு நான் உங்களோடு கூட செல்கிறேன். உங்களுக்கு முன்னே சென்று கோணலானவைகளை எல்லாம் நான் சரிப்படுத்தி உங்களுக்கு பாதைகளை நான் சரி செய்வேன். உங்கள் ஒவ்வொருவரையும் எடுத்து நான் மகிமையாய் பயன்படுத்துவேன். உங்களை நடத்துவதற்கு ஒரு நோக்கம் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை பெயர் சொல்லி நான் அழைத்து எனக்கு சொந்தமாக்கி இருக்கிறேன். வெண்கல கதவுகளை உடைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இருப்பு தாழ்பால்களை உங்களுக்காக முறித்து தள்ளுவேன். அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்கள், ஒளிப்பிடத்திலே மறைந்திருக்கிற புதையல்களை நீங்கள் கொள்ளை பொருளாய் என் தேவனுக்காக எடுத்துக்கொள்ள இந்த ஆண்டு உங்கள் பேரில் அபிஷேகம் பெற்றுக்கொள்ளுங்க. சகோதரிகளை, உங்களை வெறுமையாய் கர்த்தர் அனுப்புவதில்லை. உங்களுக்கு ஒரு புதிய காலத்தை துவக்கி இருக்கிறார். உங்களுக்கு ஒரு புதிய அபிஷேகத்தை ஆண்டவர் ஊற்றி இருக்கிறார். உங்களுக்கு முன்பதாக புதிய கதவுகள். ரபல ரப ஷபோ. பக்கத்துடைய கரங்களை பிடிச்சிட்டு உயர்த்துங்க பார்க்கலாம். அப்படியே உயர்த்துங்க. சொல்லுங்க, ஆண்டவரே நல்லா உயர்த்துங்கம்மா. எவ்வளவு ஆண்டவருக்காக நீங்க உயர்த்துறீங்களோ ஆண்டவர் உங்களை உயர்த்த போகிறார். இந்த ஆண்டு ஆண்டவர் ஒவ்வொருவரை கொண்டு அற்புதங்களை நடப்பிக்க போகிறார். பலவானை வெட்கப்படுத்த என் தேவன் பலவீனமானவர்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஞானவான்களை வெட்கப்படுத்த பைத்தியமானவர்கள், பேதைகளை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். சத்தமா நல்ல அந்நிய பாஷையில பேசுங்க. கர்த்தருடைய மகிமை உங்கள் பேரிலே, வல்லமை உங்கள் பேரிலே, அபிஷேகம் உங்கள் பேரிலே, அவருடைய வெளிப்பாட்டு உங்கள் பேரிலே. கர்த்தர் இந்த ஆண்டு ஒரு பெரிய அறுவடையை நம் நிமித்தம் தேவர் ராஜ்யத்துக்குள்ளே சேர்க்க போகிறார். நல்ல பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரே, என்னை ரட்சித்ததற்கும் என்னை அபிஷேகம் பண்ணினதற்கும் ஆண்டவரே நான் அந்த நோக்கத்தை நிறைவேற்றியே வாழ்வேன் என்று நான் தீர்மானிக்கிறேன். ஆண்டவரே, ரபா பாபா பாபா ரபா தியந்தல ரபா சம்பு ரந்தல ரமா தியந்தல ரபா. ஒரு பயங்கரமான அபிஷேகம் இந்த மாநாட்டில் ஊற்றிக்கொண்டே இருக்கிறார். இந்த கடைசி நாளிலே உங்களுக்கு என்று பிரத்யேக அபிஷேகம், பிரத்யேக அபிஷேகம். ரபா லரபா சியாந்தோ ரந்தலபா. வாலிப பிள்ளைகள் பேரில் ஒரு பிரத்யேக அபிஷேகம். வயோதிபர், எல்லா வயதுடையவர், நீங்க செய்ய வேண்டிய காரியம் அநேகம் உண்டு. உங்களை கொண்டு கர்த்தர் செய்ய போகிறது பயங்கரமானவைகள். ரந்தல ரமாசியா கலரபாத்தியந்தா ரந்தல ரபோசியா. இயேசு பயன்படுத்தின நபர்கள் எல்லாம் படித்த மேதைகள் அல்லங்க, மீனவர்கள் தான், மெய்ப்பர்கள் தான், சாதாரண மனிதர்கள் தான். ஆனால் அவர் அழைக்கும் போது அழைப்புக்கு இதோ வருகிறேன், இதோ அர்ப்பணிக்கிறேன் என்று ஒப்பு கொடுத்தாங்க. அவர்களை கொண்டுதான் ஆண்டவர் உலகத்தையே கலக்கி எடுத்தார்.
நல்ல கரங்களை தட்டி எங்களை கொண்ட இந்த கடைசி நாட்களில் பெற்றுகள் வாலிப பிள்ளைகள் பேர்ல, எல்லா பெண்கள் பேர்ல ஒரு பிரத்யேக அபிஷேகம். ஓ ரக்கலரபாசியாந்தோ, you will be a mighty harvester for the kingdom of God. தேவனுக்காக மகிமையாய் பயன்பட கர்த்தர் உங்களை கரத்திலே எடுத்திருக்கிறார். Thank you Jesus. உங்களுக்கு அநேக வரங்களை கர்த்தர் வச்சிருக்கார். நீங்க செயல்பட ஆரம்பிக்கும் போது அதை நீங்கள் ஒவ்வொன்றாய் நீங்க ஆச்சரியப்படுவீங்க. குணமாக்கும் வரம், விடுவிக்கும் வரம், விசுவாச வரம், தீர்க்க தரிசன வரங்கள், வெளிப்பாட்டின் வரங்கள், பயங்கரமான வரங்கள் உங்களுக்குள்ளே புதைந்திருக்கிறது. சகோதரிகளை, எழுபு எழுபு, எழும்பி பிரகாசி. உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உங்கள் பேரில் உதித்தது. உதிக்கிற உங்கள் ஒளியின் இடத்திலே ராஜாக்களும் மேதைகளும் பிரபுக்களும் ஓடி வருவார்கள். ரபால ரபாதி அந்தல ரமா ஷியாக்கல ரபா. தேர்ட் ரோ பிள்ளைங்க, உங்க பேர்ல கர்த்தருடைய அபிஷேகம் உங்க பேர்ல தான். நல்ல கரங்களை தட்டி பெற்றுக்கொள்ளுமா. வாலிப பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளுங்க, 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 பெற்றுக்கொள்ளுங்க. மோர் 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 கேளுங்க. இன்னும் இன்னும் நான் வழிந்தோட நிரம்பி வழிகிறேன். ஆண்டவரே, அசாதாரணமான இந்த வல்லமை அபிஷேகம் நிரப்பட்ட எல்லா துதியும் மகிமையும் உமக்கே, இயேசு ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஆமென். நம்ம ஆண்டவருக்கு ஒரு பேர் உண்டு. இஸ் த லார்ட் ஆஃப் த ஹார்வெஸ்ட். அறுப்புக்கு எஜமான் அவர் தான். ஒரு நாள் கணக்கு கேட்பார். என் அறுவடை, என் வயல் நிலம் உன்னை உள்ள விட்டேனே, நான் உன்னை நம்பினேனே, நீ எனக்கா என்ன செய்தாய்? சொல்லுங்க. அறுப்புக்கு எஜமான் ஒருத்தர் இருக்காரு. அவர் பணி செய்ய, பணி மாத்திரம் அல்ல, அவர் என்னை பணிவிடையாளராய் ஒரு நாள் பார்க்கறது இல்லை, அவருடைய சிநேகிதிகளாய், அவருடைய மனவாட்டிகளாய், அவருடைய நேச பிள்ளைகளாய், அவருடைய சித்தம் செய்ய இன்றைக்கு நாம் புறப்பட்டு போகும் பொழுது வந்த மாதிரி இல்லை, உள்ளத்துல ஒரு வைராக்கியத்தோடு, தீர்மானத்தோடு, அர்ப்பணிப்போடு, நான் இனி அமர்ந்திருக்க போவதில்லை, எனக்காய் வாழவும் போவதில்லை. உங்களை மாதிரி வாலிப வயதுல தான் எங்க வாழ்க்கை இயேசுக்கு பைத்தியமா ஒப்பு கொடுத்தோம். அதுக்காக ஒரு நாளும் இப்பொழுது வருத்தப்படுறதில்ல. அப்படி செஞ்சதுக்காக ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி சொல்றோம். நீங்க தான்ப்பா எங்களை அப்படி நடத்துனீங்க, இல்லைன்னா எங்க வாழ்க்கை வேஸ்டா போயிருக்குமே. நீங்களும் நல்ல காரியம். எனக்கு நான் விசுவாசிக்க யார் வட இந்தியாவுக்கு மிஷினரிஸா போறாங்க தெரியல. இந்த கூட்டத்துல இருந்து நேற்று என்னுடைய சகோதரி பேசும்போது, நான் மாத்திரம் வாலிப பிள்ளையா இருந்தா திரும்பி போவேன்னு என் உள்ளத்துல ஒரு துடிப்பு. என் உள்ளம் நான் வட இந்தியாக்காக துடித்து கொண்டே இருந்தோம். நான் விசுவாசிக்கிற எந்த கூட்டத்தில் கூட அநேகரை கர்த்தர் எழுப்ப வல்லவர். ஆமென். இல்லை, ஏதாகிலும் ஏதாகிலும்